கோபத்தில் வந்தவன் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அவள் கன்னத்தில் அறைய கையை ஓங்க இடியட் செய்கிறத செய்துட்டு அடிக்க வரியா? அவன் கையை எட்டி பிடித்து கொண்டே நீ வேணும்னா பணக்காரனா இருக்கலாம், அதுக்காக இந்த ரோடு என்ன உன் அப்பா வீட்டு சொத்து போல நடந்துப்பியா? மெதுவாக போக தெரியாதா? இது எல்லாம் உனக்கு ரூம் போட்டு தான் சொல்லித்தரணுமா? அதுவரையிலும் பார்த்து கொண்டே நின்றவர்கள் அவள் அருகில் வந்து என்னம்மா என்ன விஷயம்? அவனை பார்த்து ஊருக்கு புதுசா நீ தனியாக போகிற பொண்ணுங்களை வம்புக்கு இழுப்பது போல இழுத்து காரியத்தை சாதிக்கிறியா? கூட்டத்தை சேர்ந்தவனா நீ? விடுடா அந்த பொண்ணுக்கு கையை, நீ போயிட்டு வாமா, இவனை நாங்கள் பார்த்துக்குறோம். அவள் நகர்ந்து செல்ல காரை சர்வீஸ் சென்டருக்கு தான் அனுப்பணும். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு காருக்குள் ஏறி அமர்ந்தவன் தன் நிலையை எண்ணி வருந்தி கொண்டே நண்பனிடம் கூற அவனை தொடர்பு கொண்டான். இன்று கடற்கரைக்கு வருவோர் எண்ணி கை குறைந்து பவம் வெறி சொறி கிடக்க காற்று வாங்க வருவோரும் போவோரும் இல்லாததால் கட்டுமரத்துடன் மல்லு கட்டி விளையாடி மகிழ்ந்தது காற்று. திடீரென வந்தது அந்த ஜோடி. காலையில் மண்டை கலந்து போச்சுடி, ஏன் கவலைப்படுற? பெற்றவங்க இப்படித்தான் இருப்பாங்க, நாம தான் பக்குவமாக நடந்துக்கணும் வினிஷ். ஏதோ 5 வருட காதல்கள் அல்லவா இவர்கள், இப்போ என்ன பண்ணுறது வினிஷ்? அவன் தோளில் சாய்ந்து கொண்டே கொஞ்சலுடன் கேட்டாள் திவ்யா. நானும் அதைத்தான் யோசித்து கொண்டே இருக்கிறேன், எனக்கும் ஒன்று புரியவில்லை. அந்த தரகர் வேறு வீட்டுக்கு போகிறார், என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வைக்கிறாங்களோ திவ்யா. அவன் கூற அவளோ, நீ நம்ம காதலை பற்றி இதுவரை வீட்டில் எதுவும் சொல்லவில்லையா வினிஷ்? இல்லடி, வேலை கிடைத்ததும் சொல்லலாம்னு இருக்கிறேன். சீக்கிரம் சொல்லுப்பா, இன்னும் எத்தனை வருடங்கள் இப்படியே போவது? கவலைப்படாதே. அலைபேசியின் அழைப்பு மெதுவாக கேட்க ஃபேன் பாக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்தவன் திவ்யா, ராகவ் கூப்பிட்றான், என்னன்னு கேட்டுடுறேன். 10 நிமிஷம் கழித்து வந்தவன் திவ்யா கிளம்பு, ராகவ் அவசரமாக வர சொல்கிறான், போகலாம் வா. அந்த கம்பெனி பல அடுக்குகளை கொண்டிருக்க மெதுவாக படிக்கட்டு வழியாக நடந்தவள் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்த வராந்தாவில் நின்றவர் பக்கத்து அறையை எட்டி பார்க்க அங்கே போடப்பட்ட இருக்கைகள் ஏராளமானோர் உட்கார்ந்திருந்தனர். காலியாக கிடந்த இருக்கைகளில் உட்கார்ந்தவளை ஆஷா என அழைக்க மே கமின் சார் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். அவளையே பார்த்த அந்த நபரும் அவளுடைய சான்றிதழ்களையும் புரட்டியவரை உங்களை பற்றிய சுய தகவல்களை சொல்லுங்கள் என்ற ஆங்கிலத்தில் கூற நுனிநாக்கு ஆங்கிலத்தில் சரளமாக அவளும் கூற அதிர்ச்சியில் முகத்தில் படர்ந்த வியர்வியை துடைத்து கொண்டவன் அனுபவங்கள் என ஆங்கிலத்தில் கேட்க நோ என பதில் கூறினாள். இத்தனை திறமைசாலிக்கு ஏன் யாரும் வேலை கொடுக்கவில்லை? காரணம், இவளை வேலைக்கு அமர்த்தினால் அவள் உள்ளே நாம் வெளியே நிலைமைதான். ஸோ அவளுடைய சான்றிதழ்களை எல்லாம் அவள் கையில் கொடுத்தவாறே இங்கே இப்போதைக்கு ஆள் தேவையில்லை, தேவைப்படும் போது அழைக்கிறோம். இதை முதலிலேயே சொல்லியிருக்கலாமே. வாட் அ நான்சென்ஸ் வேஸ்ட் ஃபெல்லோஸ். திட்டிக்கொண்டே அடுத்த கம்பெனியை தேடி வெளியேறினாள்.